இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட். நம்ம எல்லாருமே இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிறத விட வாட்ஸ்அப்புன்றது ரொம்ப நம்மக்கிட்டேருந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இமேஜஸ் அனுப்புவோம், இல்லைன்னா குறுஞ்செய்திகள் அனுப்புவோம், இல்லை ஆடியோ ஃபார்மேட், வாய்ஸ் ரெக்கார்டர், இப்படி நிறைய விஷயங்கள் அனுப்புகிறோம். பிடிஎஃப் ஃபைலு, ஒரு சின்ன சின்ன இது டாக்குமெண்ட், அந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிட்டுருக்கோம். அப்படி அனுப்பும்போது நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு சிங்கிள் டிக் மார்க் விழுகும். நம்ம அனுப்புனது மற்றவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு டபுள் டிக் மார்க் விழுகும். அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த டபுள் டிக் மார்க் ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய அந்த மெசேஜஸோ இல்லை இமேஜஸோ மற்றவங்களுக்கு ரீச் ஆகி அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சில பேருக்கு நம்ம அனுப்பும்போது அந்த டபுள் டிக் மார்க் எப்போவுமே ப்ளூ கலரில் விழுகிறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம அனுப்பக்கூடிய அந்த இமேஜஸோ மெசேஜஸோ அவங்க இந்த ப்ளூ கலர் டிக் மார்க் விழுந்திருக்கு அப்படின்னா தான் அவங்க பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம எவ்வளோ நாளாக நம்ம அனுப்புனாலும் சரி, அவங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து நமக்கு அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் நமக்கு வரவே வராது. அது எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு சின்ன செட்டிங்ஸை வச்சுருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அந்த செட்டிங்ஸை நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த 3 புள்ளி இருக்கக்கூடிய இந்த பட்டனை தொட்டோன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். அதில் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே ப்ரைவசி போகிறோம். இந்த ப்ரைவசியில் ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீட் ரிசிப்ட்ஸ் நம்ம ஆன், அதாவது டிக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நமக்கு சென்ட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ளூ கலர் டிக் மார்க்கில் விழுகும். இதை நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா அவங்களுக்கு ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகி காட்டவே காட்டாது. ஸோ நமக்கு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம அதை பார்த்துருக்கோம் பார்க்கலங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ரீட் ரிசிப்ட்ஸ் ஆப்ஷன் சில பேருக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இதை நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொருக்கா சொல்கிறேன், இது எப்படி நம்ம போகிறதுன்னா, வாட்ஸ்அப்பில் சேட் ஆப்ஷனில் இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த 3 புள்ளியை தொட்டோன்னா ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளே, அக்கௌண்ட்குள்ளே, ப்ரைவசிக்குள்ளே கீழே இருக்கும் ரீட் ரெசிப்ட்ஸ். இதை டிக் எடுத்து விட்டால் ப்ளூ கலராக மாறாது. இந்த டிக்கை நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ப்ளூ கலராக மாறும். இது நமக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளாலையும் மித்தவங்க பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாமல் போயிடும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது இருந்ததுனா தான் நம்மளுமே நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜை ரிசீவ் பண்ணவங்க பார்த்துருக்காங்க இல்லைன்னு நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண வேண்டாம். கேஷுவலாக நீங்கள் வாட்ஸ்அப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு சின்ன தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.